பணிக்கின்றோம். இப்பொழுது ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்குவார். மன்றத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் மனங்கனிந்த வணக்கம், நன்றி. 2 செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் விருதை எனக்கு வழங்கியதை நான் ஒரு பெரும் பேராக கருதுகிறேன். அதற்கு ஒரு காரணம் உண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார்கள். நான் அரசியல் சார்பில்லாதவன். ஆனால் எம்ஜிஆர் என்ற அந்த தனி மனிதரை எனக்கு பிடிக்கும். நான் பல முறை வானொலியில் நேர்முக வர்ணனை செய்திருக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தபொழுது நான் நினைத்தேன், எம்ஜிஆர் அவர்களுடைய இறுதி நிகழ்ச்சியை நேர்முக வர்ணனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று நான் நினைத்தேன். 1 மணி நேரம் இருக்கும். அப்பொழுது அகில இந்திய வானொலி நிலையத்தின் இயக்குநராக இருந்தவர் கோ. செல்வம் அவர்கள். அவர்களுக்கு என்னை தெரியும். அவர்கள் என்னை நினைவு கூறுவதற்கு அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சி காரணம். சென்னை தொலைக்காட்சி மட்டும் இருந்த காலம் அது. திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகுமா ஆகாதா என்றொரு பட்டிமண்டபம், அதில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த நிகழ்ச்சியை முதல் நாள் மறுபடியும் ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். அதுதான் அவர் என்னை நினைப்பதற்கு காரணம் என்று அவரே சொன்னார். அவர் என்னை தொலைபேசியில் அழைத்தார். நீங்கள் இந்த இறுதி ஊர்வலத்தையும் இறுதி நிகழ்ச்சியையும் நேர்முக வர்ணனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நான் என்னுடைய பெரும் பேறு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் காலை 6 மணிக்கு என்னை வரச் சொன்னார். நானும் தென்கட்சி சாமிநாதனும் மற்றவர்களும் போனோம். அப்பொழுது எம்ஜிஆரை அடக்கம் செய்வதற்கு ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். KKSSR ராமச்சந்திரன் வந்து பார்த்து போனார். RMV வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்து போனார். நான் நினைத்தேன், பெரிதும் பாராட்டிய ஒரு தலைவரை இந்த மண்ணுக்குள் புதைக்கப் போகிறார்கள் என்று நினைத்தேன். அப்பொழுது அந்த இடத்திலே இருந்தே இறுதி நிகழ்ச்சியை என்னை வர்ணனை செய்யுமாறு பணித்தார்கள். ஆனால் அங்கிருந்து ஒளிபரப்ப முடியவில்லை என்பதால் அங்கே எழிலகத்தில் இருந்து நானும் தென்கட்சி சாமிநாதனும் அந்த இறுதி நிகழ்ச்சியை பற்றி வர்ணனை செய்து கொண்டிருந்தோம். 2 நிகழ்ச்சிகள் அங்கே நடந்தன. தென்கட்சி சாமிநாதன் வர்ணனை செய்தபோது சொன்னார், எதிரே பார்க்கிறேன் கடல், அங்கே 4-5 கப்பல்கள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தார். அடுத்து நான் அந்த வாங்கி பேசிய பொழுது சொன்னேன், எதிரே பார்க்கிறேன் கடல், அதிலே 4-5 கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்கின்றன, பக்கத்தில் பார்க்கிறேன் கப்பல் கவிழ்ந்தது போல் கண்ணீர் கடலில் மிதக்கும் மக்கள் கூட்டம் என்றேன். பக்கத்தில் இருந்த தென்கட்சி சாமிநாதன் அப்படியே தலையை ஆட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார். அடுத்த முறை நான் பேசிய பொழுது ஒன்று சொன்னேன். அப்பொழுது எம்ஜிஆருடைய உடலை அந்த அவருக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறக்குகிறார்கள். நான் சொன்னேன், மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பார்கள், இன்றோ மண்ணை தோண்டி தங்கத்தை புதைக்கிறார்கள் என்றேன்.
அகில இந்திய வானொலியின் இயக்குனராக இருந்த கோ செல்வம் என்னை அழைத்து உடனே பாராட்டினார். அது பெரிதல்ல. தென்கட்சி சாமிநாதன் அவர்களை அதற்கு முன்பு எனக்கு தெரியாது. அப்பொழுதுதான் சந்திக்கிறேன். அதன் பின்னர் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். அடுத்த முறை சந்தித்த பொழுது சொன்னார், நீங்கள் நிகழ்த்திய அந்த உரையை பற்றி நான் ஒரு இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லி அதை எனக்கு மறவாமல் அனுப்பி வைத்தார். ஒரு சக வர்ணனையாளன் சிறப்பாக பேசினான் என்றால் அதை பாராட்டக்கூடிய பேர் உள்ளம் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் பேசிய மேடையில் தரப்பட்ட பணத்தை அப்படியே பல அறநிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சான்றோர் நான் படித்த அரசினர் கல்லூரி கும்பகோணத்தில் தான் அவரும் படித்தார் என்பதால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பெருமகனாரின் பெயரில் அமைந்த ஒரு விருதினை ஒரு தகுதி வாய்ந்த நிறுவனம் எனக்கு தந்தது மகிழ்ச்சியை அளிக்கிறது. இன்னொரு செய்தியை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். இங்கே பேசியவர்களெல்லாம் கர்ணனை பற்றி மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். கர்ணனுக்கு ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கினால் பெரிய வெற்றியை அவன் பெற்றிடுவான் போல் இருக்கிறது. ஆனால் பெருமக்களே, ஒன்றை நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. கொடையில் கர்ணன் பெரியவனா, பாரி பெரியவனா? பாரி ஒரு முல்லை கொடிக்கு கொம்பை நட்டுவிட்டு போக வேண்டிய இடத்தில் தேரை நிறுத்திவிட்டு போனான். இந்த காலமாக இருந்தால் அதற்கு பின்னே ஆட்சியில் வருகிறவர்கள் பாரியின் மீது ஒரு விசாரணை கமிஷனே போட்டிருப்பார்கள். அரசாங்க சொத்தை இப்படி வீணடித்திருக்கிறாரே, ஒரு கொம்பை நட வேண்டிய இடத்தில் தங்க தேரையா நிறுத்துவது என்று கேட்டிருப்பார்கள். அவன் செய்த செயல் ஒரு பெரும் செயல் அல்ல, ஒரு எளிய செயல்தான். ஆனால் கர்ணன் செய்த செயல் என்ன? பொருளை கொடுத்தான், குண்டலத்தை கொடுத்தான், தன் கவசத்தையே அறுத்து எரிந்து கொடுத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன வேண்டும் இப்பொழுது என்று வந்த அந்தணனிடம் கேட்கிறான். பரம்பொருளே அந்த வேடத்தில் வந்திருக்கிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மிகச்சிறப்பாக வாழ்ந்த நேரத்தில் வராமல் ஆவி அகத்ததோ புறத்ததோ என்று இருக்கிற இந்த நேரத்தில் வந்து கேட்கிறாயே, என்னிடத்தில் என்ன இருக்கிறது கொடுப்பதற்கு என்கிறான். உன்னிடத்தில் இருக்கிறது, நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் தா என்று கேட்கிறான். நான் செய் புண்ணியத்தை எல்லாம் தருகிறேன், செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்யும் புண்ணியம் மூன்றையும் தருகிறேன் என்ற வகையில் செய் புண்ணியம் அனைத்தும் தருகிறேன் என்றான். பாரி பெரியவனா, கர்ணன் பெரியவனா? ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும் கர்ணன் தான் பெரியவன் என்று. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் கர்ணனை சொல்லவில்லை. அவருக்கு பாரதம் தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏன்? வில்லுக்கு என்றால் விசயன் என்கிறாய், ஆற்றலுக்கு என்றால் வீமன் என்கிறாய் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு பாரதம் தெரிகிறது என்று தெரிகிறது அல்லவா? ஆனால் ஏன் கர்ணனை விட்டுவிட்டு பாரியை சொன்னார்? வேறொன்றுமில்லை. ஒருவன் ஒரு நல்ல செயலை செய்துவிட்டால் அதனால் உயர்ந்தவனாகிவிட மாட்டான். ஒருவனிடத்தில் நன்மை அதிகமா தீமை அதிகமா என்று பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனா என்று தீர்மானிக்க வேண்டும். பாரி பெரும் செயல் செய்யவில்லை, ஆனால் நல்லவன். ஆனால் கர்ணன் கொடையாளி, நல்லவன் அல்லன், தீயவர் கூட்டத்தில் இருந்தவன்.
அறிமுகப்படுத்துகிற பொழுது நல்லவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற பேர் உள்ளமும் சமூக அக்கறையும் கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிடுக்கிலாதானை விரல் வீமனே என்றும் வில்லுக்கு விசயனே என்றும் கொடுக்கிலாதானை பாரியே என்றும் கூறுகிறார்கள் என்கிறார். ஆகவே பெருமக்களே, நாம் ஒருவன் செய்கிற ஒரு செயலை வைத்துக்கொண்டு அவனை கொண்டாடக்கூடாது. அவன் நல்லவனா தீயவனா என்று பார்த்து நல்லவனைத்தான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்முடைய தேவாரத்தில் தெரிவிக்கிறார் என்று தெரிவித்து, இந்த பெரும் சிறப்பை நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சிறப்பாக கருதுகிறேன். இது விருதுகளை வாங்குகிற காலம், நான் வாங்காமல் பெற்ற காலம். விருதுகளை தேடி ஓடுகின்ற காலம், விருதுகள் என்னை நாடி வந்து தரப்பட்ட புது காலம் இது. ஆகவே நான் அதிக அறிமுகம் இல்லாத இந்த அரங்கத்தில் திரு சேகர் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்ததற்காகவும் எனக்கு பெருமை சேர்த்ததற்காகவும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.